அது காலம் 15 ஆப்கானிஸ்தான் காபூல் நகரம். ஒரு குந்தா மாலிக்ன்ற பொண்ணுக்கும் அப்துல் சலாம் அப்படின்ற ஒரு இஸ்லாமிய தலைவனுக்கும் அன்னைக்கு அந்த மசூதி முன்னாடி ஒரு வாக்குவாதம் ஏற்படுது. அந்த நபர் கூட்டத்தை பார்த்து கத்தி சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த பொண்ணு தான் நம்மளோட புனிதமான குரானை எரிச்சு நம்ம கடவுளையே அவமானப்படுத்துது. இப்படி சொல்ல அந்த பொண்ணு நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு கெஞ்சி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே இருந்த மிருக கூட்டம் அதை காதில் வாங்கிக்கிறதாவே இல்லை. அந்த பொண்ணை பார்த்து வேகமாக படையெடுத்தவங்க ஒரு பெண்ணுன்னு கூட பாராமல் கல்லால் அடித்து காலில் உதச்சி அவங்க முகம் உடம்பு மொத்தமாக ரத்தத்தில் முழுகி விழுகிற அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ரூஃப் மேலே ஏற்ற ட்ரை பண்ணாங்க. ஆனால் அங்கே இருந்த மிருகங்கள் அந்த ரூஃப்ல இருந்து அந்த பொண்ணை பிடிச்சி கீழே இழுத்து விட்டு அடித்து மிதித்து அந்த பொண்ணு சுயநலவு போகிற வரையும் அடித்தாங்க. அடித்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த வெறி அடங்காத கூட்டம் அந்த பொண்ணை நடு ரோட்டில் வச்சு காரை வச்சு ஏற்றி விளையாண்டாங்க. அப்பயும் வெறி அடங்காத அந்த மனித மிருகங்கள் அந்த பொண்ணை கொண்டு போய் எரிச்சே கொண்டு